டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று தமிழ்நாடு திரும்பிய பிரக்ஞானந்தாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெதர்லாந்தில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கிய 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் தொடர் 13 சுற்றுகளாக நடைபெற்றது. இந்த போட்டிகளில் இந்தியாவைச் சேர்ந்த குகேஷ், பிரக்ஞானந்தா, அர்ஜுன் எரிகேசி, ஹரிகிருஷ்ணன், லியோன் லூக் மெண்டோன்கா ஆகியோர் பங்கேற்றனர். குகேஷ், பிரக்ஞானந்தா இடையே நடைபெற்ற கடைசி சுற்று டிராவில் முடிவடைந்தது. இதையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்க நடைபெற்ற டை பிரேக்கர் ஆட்டத்தில் முதல் ஆட்டத்தில் குகேஷும், இரண்டாவது ஆட்டத்தில் பிரக்ஞானந்தாவும் வெல்ல 1-1 என டை ஆனது. பின்னர் நடைபெற்ற சடன் டெத் என்ற முறையில் நடைபெற்ற ஆட்டத்தில் உலக சாம்பியன் குகேஷை வீழ்த்தி பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். வெற்றி வாகை சூடி சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது தான் விளையாடிய ஆட்டங்களிலேயே இது மிகவும் திருப்திகரமாக இருந்ததாக பிரக்ஞானந்தா தெரிவித்தார். இந்த டைட்டில் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிடே சர்க்கியூட்டுக்கு ஹெல்ப் ஆகும். பட் இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் த இயர், ஸோ இப்போவே அதை பற்றி ரொம்ப யோசிக்க முடியாது. பட் இந்த வின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி, ஏன்னா எனக்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் என் கேம்ஸில் நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை. ஸோ இந்த டோர்னமெண்ட் நான் ஆடின கேம்ஸில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா கடைசி ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் 2 இந்தியன் 2 தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் தான் வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த டைட்டில் நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். மேலும் பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது தாயார் நாகலட்சுமி தெரிவித்துள்ளார். இது நெதர்லாந்தில் நடந்த டோர்னமெண்ட்டில் கலந்துட்டு வந்திருக்கோம். அதில் பிரக்ஞானந்தா வின் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் தேங்க் பண்ணணும். எங்கள் குருவுக்கு, ஸ்பான்சருக்கு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நாங்கள் எலைட் ஸ்கீமில் இருக்கிறோம். அந்த ஸ்கீமெல்லாம் தான் கொஞ்சம் எங்கள் கோச்சிங்க்கெலாம் நல்லா ஒர்க் பண்ணி நாங்கள் பையன் நல்லா விளையாண்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும் 2வது இந்தியர் பிரக்ஞானந்தா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.